guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்திருக்க இந்த வீடியோவை நம்ம எப்படி சிம்பிளா எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப அந்த நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். நீங்க வந்து ஈஸியா வாட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இந்த மாதிரியான இமேजेस எல்லாமே உங்களுக்கு வந்துரும். நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிட்டு உங்க வீடியோஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம வெப்சைட்லயும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க எப்படி டவுன்லோட் பண்றது அப்படினு ஒரு சின்ன வீடியோவா நான் கொடுத்திருப்பேன். அத பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியாட்டு ஷீட்டட் அபிஷியல் போய் சர்ச் பண்ணிட்டு இதுல அந்த வீடியோஸ்ல ஒரு கோட் கொடுத்திருப்பேன். அந்த கோட் என்ன பண்றீங்க அப்படினா சர்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வந்துரும். நீங்க தம்ப்நெயில் பார்த்தே நீங்க வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோ தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை எப்படி எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இதுல உள்ள எஃபெக்ட்லாம் நம்ம வந்து கண்டிப்பா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்றது அப்படினு இந்த வீடியோவோட லாஸ்ட்ல இருக்கும். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்து நீங்க வந்து இத யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரான எஃபெக்ட், ரொம்ப சூப்பரான ஷேக் எஃபெக்ட், ரொட்டேஷன் எல்லாமே சூப்பரா எஃபெக்ட் எல்லாமே யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த கைன்மாஸ்டர் வேணும் அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இதுல கிரியேட் நியூ அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம எப்பவுமே 9:16 ரேஷியோல தான் கிரியேட் பண்ண போறோம். அதனால அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழ பாத்தீங்க அப்படினா ஃபிட் செட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ்ல போய் நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம். ஃபில்ல வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபில் கரெக்ட்டா ஃபில். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா டியூரேஷனை 2 க்கு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். இந்த பிளேஸ்ல நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா நான் வந்து கொஞ்சம் இமேजेस எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இமேजेस ஒன் பை ஒன்னா ஆட் பண்றேன். நீங்க வந்து டெலிகிராம் சேனல்ல போயும் நீங்க வந்து இந்த இமேजेस எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நிறைய இமேजेस. ஓகேவா? நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஒரு இன்டு மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு ஃபோல்டரில் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஏதாச்சும் ஒரு சாங்கை ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச சாங்கை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ்க்கு இந்த இமேஜுக்கு செட் ஆகிறது மாதிரி ஒரு சாங்கை வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை வந்து நான் வந்து சவுண்ட் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன், எனக்கு காப்பிரைட்ஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி நான் வந்து டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது போல் நீங்கள் வந்து இப்படி வச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து இது வந்து இதாகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இதில் நான் மார்க் பண்ணி காணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேவ் போல் இருக்கும். இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இமேஜஸை வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு இன் அனிமேஷனில் உங்களுக்கு நம்பர் 48 செட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு சூப்பராகவே உங்களுக்கு ப்ளே ஆகும். அதே மாதிரி கிளிப் கிராஃபிக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இன் அனிமேஷனில் போயிட்டு நம்பர் 48 இந்த மெத்தடம் நீங்கள் வந்து உங்களுக்கு வீடியோஸில் எத்தனை இமேஜஸ் இருக்கோ எல்லா இமேஜஸ்க்கும் ஒன் பை ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இது இந்த வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணுறது மாதிரி தாங்க இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ஏதாச்சும் இப்படி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது டியூரேஷனுக்கு அதை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன் அனிமேஷனில் போயிட்டு 48 கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 8 செகண்டுக்கு தக்கன நான் வந்து இமேஜஸ் எல்லாமே டியூரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்பின் பிளர் அப்படி ஆப்ஷன் இருக்கும். இது எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வீடியோவோட லாஸ்ட்டில் இருக்கும். பட் ஆனால் வந்து வாய்ஸ் இருக்காது. கண்டிப்பாக வந்து 100% டவுன்லோட் ஆகும். எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோஸில் காமிச்சிருப்பேன். ஓகேவா? இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 1, 2 ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நம்பர் 2 செட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு ரொட்டேட் ஆகிறது மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கட்டு, செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இருக்கிறதுல நம்ம வந்து செட் பண்ண வேண்டாம். செகண்ட் இருக்க ப்ளஸில் ஆட் பண்ண வேண்டாம். தேர்ட் இருக்க ப்ளஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறது இல்லை, ஆனால் வந்து டியூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. ஓகேவா? எல்லாத்துக்குமே டியூரேஷனை வந்து ஃபஸ்ட்டு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது அந்த சாங்குக்கு தகுந்த மாதிரி அந்த வேவ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. தேர்ட் இருக்கக்கூடிய இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே தேர்ட் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபோர்த் இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பின் பிளரில் போயிட்டு நம்பர் 2 அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கக்கூடியதை விட்டுருங்க, அதுவும் நெக்ஸ்ட்டையும் விட்டுருங்க. ஓகேவா? ஓகே, ரெண்டுனை விட்டுட்டு தேர்டு. ஓகேவா? தேர்டை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்பின் பிளரில் போயிட்டு நம்பர் 2 செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெண்டுனை விட்டுட்டு
அடுத்ததில் போயிட்டு ப்ளஸ் ஐக்கானில் போயிட்டு நீங்கள் வந்து இதே மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்பின் பிளரில் போயிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடில் நீங்கள் வந்து 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் இமேஜஸ்க்கு தான் நான் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச எல்லா இமேஜஸ்லேயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா இருக்கும் விவல் இந்த ஆப்ஷன் தான். இது வந்து செட்டிங்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், அதனால் ஸ்கிப் பண்ணிடாதுங்க. மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸ்க்கு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்க்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதை வந்து உங்களோட வீடியோஸ்க்கு ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷனில் ஸ்ட்ரென்த் இருக்கும், அதை வந்து ஒரு 10K செட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை 100 செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து லைட் எக்ஸ்பொசிஷன் இருக்கும், அதையும் 100 செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளேல காமிச்ச மாதிரி அந்த லைட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து இந்த வீடியோஸ்க்கு செட் ஆகிருக்கும். நம்ம வந்து எல்லாமே இந்த வீடியோஸில் செட் பண்ணி முடிச்சிட்டோம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா சாங் எல்லாமே பக்காவாக செட் பண்ணி முடிச்சிட்டோமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். மேலே ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டியில் வச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நம்ம எஃபெக்ட் போட்ட இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பிளர் ஆகி உங்களுக்கு வந்து வீடியோஸ் கிடைக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹையில் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் செக் பண்ணி பார்த்தேன், ஹையில் வச்சு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது சூப்பரான குவாலிட்டியிலே கிடைக்குது. அதனால் இதில் வந்து 36 MB ஆகுது அப்படின்னு பார்க்காதுங்க. MB வந்து உங்களுக்கு நம்ம வந்து கம்ப்ரஸரில் போய் நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஹை குவாலிட்டியில் சேவ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதை விட நெக்ஸ்ட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக வருது. பட் ஆனால் வாய்ஸ் இருக்காது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். யாரெல்லாம் லாஸ்ட் வரை பார்த்தீங்களோ கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். சி யூ. டாட்டா. பாய்.